வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறோங்க. ஷார்ட்ஸ் மட்டுமே ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்துட்டு வீடியோஸே எதுவுமே போடாமல் இருந்துட்டேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பார்க்குறேங்க. லாங் வீடியோஸோ ரெசிபீஸும் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் சூப்பரான மலாய் ப்ரொக்கோலி ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரொக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சளையும் உப்பையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரொக்கோலி போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடலாம். அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடலாம். ப்ரொக்கோலி எப்பயுமே ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். 1 இன்ச் அளவுக்கான இஞ்சியை ரொம்ப சன்னமான பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். நாலு முந்திரி, 4 பாதாம், 3 பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒரு இடிகல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. கொரகரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாங்க. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடையே நம்ம இடித்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வறுபட்டதும் இந்த ஸ்டேஜில் நல்லா சூடான பால் 1 கப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. பால் சூடாக சேர்த்துக்கோங்க, ஆயிருந்தால் திரிஞ்சு போயிடும். அதில் நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே வச்சுருங்க. பால் நல்லா கொதி வரட்டும். கொதிச்சு அப்படியே நல்லா சுண்டி வரட்டும். அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. ப்ரொக்கோலி சீக்கிரமாகவே வெந்துடும். அதுவும் இந்த பால்லையே வேகிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சூப்பரான மலாய் ப்ரொக்கோலி கறி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் ப்ரொக்கோலி வாங்குறப்ப இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.